விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இது பாக்கு மரம். அந்த இலையெல்லாம் பார்த்தோன்னா பாருங்க, எப்படி கருகி போய் வெள்ளை வெள்ளையா இருக்குது. பட்டு போன மாரியே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதை போக்குவதுக்கு என்ன செய்யலாம்? என்பதை பற்றிய ஒரு முழுமையான பதிவு தாங்க இது. பதிவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள். மற்ற விவசாயிகளுக்கும் இதை பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பூஞ்சைகளில் ஒவ்வொரு பயிரையும் தாக்குகிற பூஞ்சைகள் அதோடைய விளைவு அப்படிங்கிறது பல வகைப்படும். இப்போ பொதுவாக நமக்கு அது வெளிக்காட்டக்கூடியது பார்த்திங்கன்னா, பச்சையாக இருக்க பயிர்கள் மஞ்சளாக மாறும். அடுத்து சிவப்பு புள்ளி வரும். சிவப்பு புள்ளி விரிஞ்சு உள்ள வெள்ளை புள்ளி வரும். அப்புறம் வெள்ளை புள்ளியும் விரிஞ்சு வெள்ளை புள்ளி காஞ்சு கீழே விழுந்துடும், ஓட்டையாயிடும். சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு அடுக்கு, ஒவ்வொரு அதிகமான நிலை. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன அதே வழிமுறை தான். தரைவழியில் ட்ரைகோடர்மா விரிடி தரணும், பேசிலோமைசிஸ் தரணும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணும். இது கூட இன்னும் முடியும்னா பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரச்சனையோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நல்லா ஈரப்படுத்திட்டு அதை கொடுக்கணுங்க. அது இன்னும் சொல்லப்போனால் மரத்துலேருந்து ஒரு பக்கத்துக்கு 3 அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 அடி விட்டத்தில் மண்வெடியில் சுரண்டி அப்படி அதில் தண்ணி பாய்ச்சிட்டு அதில் ஊற்றி விட்டோம்னா அது பரவி அந்த வேர் மண்டலம் ஃபுல்லாக பரவி நமக்கு சரி பண்ண பெரிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் இதை மட்டும் பாருங்கள். இதுதான் செய்யணும். செஞ்சால் சரியாக வரும். சரிங்களா? நன்றிங்க. அதே மாதிரி தெளிப்புலேயுமே 10 லிட்டருக்கு 100 மில்லி சூடோமோனாஸ் கலந்து அது கூட பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ கலந்து தெளிக்கலாம். அதுவும் செய்யலாம். சரிங்களா?